23 வருஷம் கழிச்சு பிரதீக்ஷாவோட கேஸுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. யார் இந்த பிரதீக்ஷா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த ஹீரோயின் பத்தி யாரும் அவ்வளவா கேட்டிருக்க கூட மாட்டீங்க. ஒரு சிலர் ஃபோட்டோ பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இவங்களோட கரியர் 20 வயசுல ஸ்டார்ட் பண்ணி 22 வயசுலோட அவங்களோட கரியரோட சேர்த்து அவங்களோட வாழ்க்கையும் முடிச்சுட்டாங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த பொண்ணு. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுமே 5 தெலுங்கு படம், 5 தமிழ் படம்னு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. தமிழ்ல இவங்களுக்கு முரளியோட நடிச்ச மனுநீதி படம் தான் ஃபர்ஸ்ட் படம். சூப்பர் குடும்பம், பொன்னான நேரம், தவசி, கடல் பூக்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பிரதீக்ஷா சித்தார்த் ரெட்டி அப்படிங்கிறவங்க லவ்வும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆந்திரா பேஸ்டு ஃபேமிலி, கொஞ்சம் ரிச் ஃபேமிலியும் கூட. ஸோ அதனாலேயே மிடில் கிளாஸ் பொண்ணு, அதுவும் சினிமாவில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்க பொண்ணு அப்படின்ற காரணத்தினால சித்தார்த்தோட ஃபீட்டில் யாருமே ஒத்துக்கலையாம். February 22, 2002 பிரதீக்ஷா பியூட்டி பார்லரில் இருந்திருக்காங்க. சித்தார்த் அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு யாருமே ஒத்துக்கல, நம்ம 2 பேரும் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு கோக் பாட்டிலில் கொஞ்சம் பாய்சனை கலந்து வச்சுருந்தாராமா. அதை பிரதீக்ஷாவிட்ட கொடுத்துருக்காராமா. பிரதீக்ஷாவும் வாங்கி குடிச்சிட்டாங்களாமா. அவங்க குடித்ததுக்கு அப்புறம் தான் இவர் குடிக்கும்போது தான் இவர் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு இவருக்கு தோணுச்சாமா. உடனே பிரதீக்ஷாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருக்காங்களாமா. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதீக்ஷா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் பட் நல்லா தான் இருந்திருக்காரு. இந்த 23 வருஷமாக சித்தார்த்தோட தரப்புல இருந்து ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரு கருத்து இதுதான். பட் பிரதீக்ஷாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, கழுத்தை நெரிச்சு கொன்று இருக்காங்க, அதுக்கப்புறம் பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்க, அவளோட உடம்புல நான் நிறைய காயங்களை பார்த்தேன், என் பொண்ணு சூசைட்லாம் பண்ண மாட்டா, அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2002 இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2004 கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் டேரெக்டாக கொலை பண்ண மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல, இவர் எமோஷனல் ப்ரெஷர் கொடுத்து அவங்கள சூசைட் பண்ணுற அளவுக்கு தள்ளி இருக்காரு, அதனால் இவருக்கு 5 வருடம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைனும் போட்டிருக்காங்க. ஸோ திரும்பவும் சித்தார்த் சைட்லேருந்து என்ன சொல்கிறாருன்னா, தண்டனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால 2011 ஹைகோர்ட்டில் தண்டனையை குறைக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக 2026 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கருத்து என்னங்கிறதையும், இது சரியான தண்டனையா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.